நான் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததோட நிலைமை அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போது இந்த 5 வருட காலமாகவாது ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா நம்பி தான் மக்களுக்கு வந்து இந்த தடவை திமுக போட்டாங்க. ஏதாவது ஒன்று மாறணும், வாழ்வாதாரம் மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி தான் ஓட்டு போடுறேன். இது அதை விட இன்னும் பின்னோக்கி எந்த கோரிக்கையுமே இல்லாமல் மக்கள்கிட்ட கருத்தை கேட்காம உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் அந்த இடத்துல போய் மாற்றிக்கிட்ட இப்போ நீங்கள் மக்களோட வெறுப்பை நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க. நீங்கள் 10 பேரை அடிக்கணும்னா நீங்கள் 20 பேரை அடிக்கிற மாதிரி காட்டலாம், இல்லை அடி வாங்கி உட்கார மாதிரி நீங்கள் காட்டலாம், எப்படி நான் வச்சுட்டேன். பட் உண்மையிலேயே மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்னு நினச்சி நீங்கள் வந்து இந்த முறை நீங்கள் அட்ராக்டாக எல்லாரும் மனசுலேயும் நீங்கள் இடம் பிடிக்கணும்னா இன்னும் நிறைய காலம் இருக்கும். டெஃபினட்டாக மேடம், இது இன்னமும் ஸ்டில் அவங்க ஒரு மூவி மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ அவரை வச்சுக்கிட்டு போகிறதா இருந்தால் வேட்பாளர், இப்போ நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் எல்லாருக்கும், வேட்பாளர் கிடையாது, உங்களோட பிளான் என்ன, நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் திருவிழா போல கலக்கட்டி இருக்கு. ஸோ நேற்றைக்கு ஒட்டுமொத்த எல்லா கட்சியோடைய வேட்பாளர்களும் அவங்களோட வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கான இறுதி நாள். அதை எல்லாரும் வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் களத்துல பரபரப்பா பிரச்சாரமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தொடர்ந்து நம்மளோட ஸ்டூடியோவில் உட்காந்து தான் நம்ம வந்து அரசியல் களத்தை பற்றி விவாதம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு தேர்தல் களத்துக்கு நான் வந்திருக்கேன். இங்கே பிரச்சாரங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, நாமக்கல்ல இருக்க ராசிபுரம் ஊருக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே யார் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா பாஜக தான் இங்கே போட்டிடுறாங்க தாமரை சின்னத்தில். ஸோ இங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கவர் வந்து டாக்டர் பிரேம்குமார் அவர்கள். இவர் வந்து ஏற்கனவே மருத்துவ பிரிவினுடைய தலைவராக இருக்காரு. ஸோ இவரோட தான் நான் நேர்காணல் பண்ண போகிறேன். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஸோ முதல்ல வாழ்த்துக்கள். இந்த தேர்தலை நீங்கள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதோடு சேர்த்து உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சேர்த்து சொல்லிக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக என்டிஏ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுகவோட கூட்டணிலாம் பேசி ஓரளவுக்கு சைன்லாம் பண்ணி முதல்ல ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. அந்த கூட்டணியில் உங்களை தான் இந்த தொகுதிக்கு வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய இந்த அனுபவம் எப்படி இருக்குது? இந்த தொகுதியில் வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். ஏன்னா நான் பாரதிய ஜனதா கட்சியில் நான் மருத்துவ பிரிவினுடைய மாநில தலைவராக நான் 2021 அப்போ என்னுடைய ஆரியூர் அண்ணன் அண்ணாமலை அண்ணன் வந்து பாஜகவோட மாநில தலைவராக இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த பாரதிய ஜனதா கட்சியில் மருத்துவ பிரிவில் நான் போய் எல்லா மாவட்டங்களிலுமே முதல்ல மருத்துவ டீம் அமைச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்ப்ரெட் ஆச்சு. மெடிக்கல் டீம் ஸ்ப்ரெட் ஆகி மக்கள் கலப்பணியிலேயே நாங்கள் இருந்தோம். இப்போ அண்ணன் பிஜேபி பார்ட்டியோட பிரசிடென்ட் அண்ணன் நயினார் நாகேந்திரனை பதவி ஏற்றதுக்கு அப்புறமும் மறுபடியும் வந்து நான் தான் வந்து மருத்துவ பிரிவினோட மாநில தலைவராக நான் தான் இருக்கணும்னு சொன்னதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியில் வந்து ஒரு தடவை ஒரு மாநில லெவலில் ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு மறுபடியும் நீங்கள் அதை எடுக்கணும்னா அதுக்கான உழைப்பு அதில் இருக்குன்னு நம்புகிறேன். அதில் எல்லாரும் என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு டாக்டராக இருந்து நீங்கள் வந்து இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, அரசியல் களத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து அரசியல் குடும்பத்தோடைய பின்புலம் உள்ளவர் தான். உங்கள் அப்பா வந்து ரொம்ப பிரபலமான ஒரு அரசியல்வாதி, அதுவும் இந்த தொகுதியிலே நின்று வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அரசியல் குடும்பத்திலேருந்து வேற நீங்கள் வரீங்க. ஸோ எப்படி இருக்குது இந்த அனுபவம் உங்களுக்கு? உண்மையை சொல்ல போனோன்னா, என்னோட தந்தையார் வந்து திமுகவில் ஒரு அரசியல் ஒரு பதவி பெரிய பெரிய பதவிகளை பார்த்துட்டு இருந்தவர் தான். ஒரு காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் இறந்த பின்பு அப்பா வந்து ஒரு தனிமைப்படுத்த மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் என்னங்கிறத நான் யோசிக்கணுங்கிற போது என்னைய ஒரு வருட காலமாகவே பாரத பிரதமர் அவருக்கு பற்றின வந்திருக்க செய்திகளெல்லாம் என்கிட்ட காட்டுவார். இந்த ஹிந்து பேப்பரில் வரதுலேருந்து போகிற ஒரு ஃபேமஸ் நியூஸ் பேப்பர்ஸில் வரதெல்லாம் என்கிட்ட எடுத்து காட்டுவார். ஒரு தேசத்துக்காக, தேசத்தின் வளர்ச்சிக்காக ஒரு பாரத பிரதமர் வந்து இவ்வளோ உழைக்கிறாரு. அந்த வளர்ச்சியை வந்து கண்கூட நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். அது வந்து வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பார்ட்டி. ரொம்ப கரப்ஷன் வந்து இதுவரையிலும் நான் பார்க்காத ஒரு பார்ட்டியாக எனக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும்போது நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் ஒரு ஆனால் இதை சொல்லும்போது அவர் வந்து திமுகலே இருக்காரு. அவர் அதை அந்த டிரான்சிஷன் நடக்கும்போது ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. அப்போ நான் கேட்குறது என்ன, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ஒரு நேஷ்னல் பார்ட்டி, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கொஞ்சம் அந்த டைம்லலாம் ஒரு எதிரியாக பார்க்கப்படுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் இப்படி ப்ரைஸ் பண்ணுறீங்கன்னா, இது அப்படி கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நேஷன் ஃபஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தான் நம்மளும் பார்க்கணும்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்கூடாகவே தெரியுது இந்த ஃபஸ்ட் 13 இயர்ஸ் அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இருந்த இப்போ இருக்கிறத விட இதுக்கு முன்பு எப்படி இருந்தது இந்தியா அப்படிங்கிறத வந்து சொல்லி சொல்லி காமிச்சிட்ருக்காரு. ஒரு டைம் ஆல் ஆஃப் சடன் வந்து என்னை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு நான் இந்த மாதிரி டெசிஷன் எடுத்திருக்கேன், ஐம் கோயிங் டு ஜாயின், நான் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியில் நான் ஐம் ஏஎன்டி சர்ஜன், ஐம் பேசிக்கலி ஆன் அண்ட் ஆஃப். அப்பா வந்து மாதிரி எங்கேயாவது எலெக்ஷன் டைமில் வரும்போது ஐ வில் பி வித் ஹிம் அண்ட் கலப்பணியில் பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு நல்லா. ஆனால் பார்ட்டி மெம்பராக இருந்தது இல்லை டிஎம்கேல. அதான் சொல்கிறீங்களா, அந்த டைம்லையுமே பார்ட்டி மெம்பருங்கிற ஒரு இதில் ஆஸ்பெக்டட் இன்ட்ரெஸ்டடாக போய் நான் அது கூட பண்ணதில்லை. ஸோ இப்படி இந்த டைம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நான் வந்து பிஜேபியில் போய் சேரணும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுங்க. எனக்கு நானே ஃபஸ்ட்டு எதிர்ப்பு தெரிவித்தது நான் தான் எங்கள் வீட்டில். அது எப்படி நீங்கள் மாறணும், ஒன்று டிஎம்கேல இருந்தால் பொதுவாகவே ஏடிஎம்கேக்கு போவாங்க, இதுதான் வழக்கம் தமிழ்நாட்டில், இதுதான் வழக்கம். நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற போது, ஏன்னா சரி அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, அனுபவம் அதிகம், நிறைய பொறுப்புகள் இருந்திருக்கிறாங்க, அவர் எடுத்த ஒரு முடிவுனா சரி நான் தடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் போயிட்டேன். அந்த பதவியேற்பு விழா அப்போ வந்து இப்போ மத்திய இணையமைச்சராக இருக்காங்க எல்முருகனை வந்து மாநில தலைவராக இருந்தாங்க, அவர்கள் மூலமாக தான் நாங்கள் போய் அந்த கட்சியில் இணைஞ்சோம். அப்போ நான் அந்த கட்சியில் இணையும் போது கூட நான் வந்து ஃபார்முலாக எல்லாருக்கும் நான் வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு மெயினாக வந்து அப்பா தான் வந்து சேர போகிறத ஒரு அது கொஞ்ச நாள் பாருங்கள். சேர்ந்ததுக்கப்புறங்க ஒரு அப்பா கிட்ட வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நான் உணர்ந்தேன். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக. அவர் வந்து தினைக்கும் வந்து கமலாலயம் ஆஃபீஸுக்கு போயிட்டு, அதை ஹெட் ஆஃபீஸ் அங்கே போயிட்டு தினைக்கும் போயிட்டு வரும்போது மகிழ்ச்சியாக இருந்த மாதிரி வரதுல எனக்கு ஒரு ஆர்வம், என்ன இந்த பார்ட்டியில் நம்மளுக்கு இருக்குது. அப்பா சொன்ன மாதிரி ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். போக 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 நானுமே வந்து என்னோட அப்பாவோட வந்து நான் அலுவலகத்துக்கெலாம் நானுமே ரெகுலராக போகிறது வர்றது, அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி பழகுறாங்க. உண்மையிலையுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அங்கே வந்து எல்லாரையும் சமமாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். இந்த ஐடியாலஜி நேஷன் ஃபஸ்ட்டு, பார்ட்டி செகண்ட், செல்ஃப் லாஸ்ட், இந்த 3 விஷயம் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சுங்க. உண்மையில் ஒரு ஐடியாலஜினா ஒரு பார்ட்டி மக்கள் சேவைக்கு வரும்போதுன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்குமே எப்பவுமே உண்டு. எப்பவுமே ஒரு அரசியல்வாதி வந்து மக்களுக்காக தினமும் குரல் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கணும். அது வந்து ஓட்டு கேட்கும் போது மட்டும் மக்கள் மேலே பாசமாக இருக்கக்கூடாது, ஜெயிச்சதுக்கப்புறமா அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறத நான் 100% நான். ஸோ இப்போ நீங்கள் இருக்கக்கூடியது வந்து பாஜகவோட மருத்துவ பிரிவில் இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து இங்கே பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். பிரேம் அவர்கள் இத்தனை காலம் பாஜகவுடைய இந்த பிரிவில் இருந்து இதெல்லாம் பண்ணார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ ஃபஸ்ட்டு 67 டிஸ்ட்ரிக்ஸ் இன் பிஜேபி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரிவுகள் பார்த்தீங்கன்னா 26 பிரிவுகள் இருக்குது கட்சி வைஸாக பார்த்தீங்கன்னா. அதில் மருத்துவ பிரிவுன்னு இருக்குல்ல, இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து டீம் ஃபார்ம் பண்ணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மெடிக்கல் செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரசிடெண்ட், 2 வைஸ் பிரசிடெண்ட்ஸ், 8 செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. இதை முழுமையாக நான் மாற்றினேன். இதில் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணிட்டது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்பெஷாலிட்டிஸ், சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஒரு நியூரோ சர்ஜன், ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு கைனகாலஜிஸ்ட், இந்த மாதிரி இல்லாமல் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸை வந்து சித்தா டாக்டர்ஸ் அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் ஒருங்கிணைச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் டீம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு 4000 டாக்டர்ஸ் டீம்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு சப்போர்ட்டிங் டீம். இப்போ கூடுதலாக இப்போ ஒரு 250 டாக்டர்ஸ் வந்து வெட்டினரி டாக்டர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க எங்கள் பார்ட்டியில். ஸோ இந்த டீமை ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு தடவையும் கேம்ப்ஸ், எவ்ரி மந்த் கேம்ப்ஸ் நடக்கும்போது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவோம். இது வந்து ரெகுலர் மெடிக்கல் கேம்ப், மருத்துவ முகாமாக இருக்கக்கூடாது. கேம்ப் நடத்திட்டு யாருக்காவது அதுக்கப்புறமும் உதவி தேவைப்படுது, சில பேருக்கு வந்து சர்ஜரிஸ் தேவைப்படலாம். நாங்கள் அதில் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனோன்னா ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில். அந்த மாதிரி கேம்ப் நடத்திட்டே இருக்கும்போது ஒரு 6 வயது பையன், பேரையோ நான் யாருமே ரிவீல் பண்ண முடியாதுங்க, பட் ஐ ஹேவ் தி ரெக்கார்ட்ஸ். அந்த பையனுக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் காஸ்னால லிவர் ஃபெயிலியர், கம்ப்ளீட் லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த லிவர் ஃபெயிலியர் அவங்க பேஷண்ட் வந்து அங்கே ஜிஹெச், சென்னையில் எக்மோர் ஜிஹெச் கூட்டிட்டு போட்டுருக்கும்போது இந்த பையன் இன்னும் 1 நாள் 2 நாளில் ஹி வில் பாஸ் அவே, அதாவது இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது அவங்க பெற்றோர்கள் ரொம்ப மனம் வந்து போய் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே வந்து அவங்க சக்தி மீறின ஒரு காசு 40-45 lakhs ஆகும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போது ஏதோ ஒரு தகவல் இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் எங்கள் டீம் வந்து ஏதோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு எங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. எங்கள் டீமில் பார்த்திங்கன்னா இதுக்கே ஸ்பெஷலிஸ்டாக டாக்டர் ஜாய் வர்கீஸ்னு ஒரு ஹெப்படாலஜிஸ்ட், ஹாஸ்பிட்டல், குளோபல் ஹாஸ்பிட்டல், ஹீஸ் த ஹெட்.
இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அதெல்லாம். நான் உடனே நெக்ஸ்ட் மினிட்டே அவர்கிட்ட கனெக்ட் பண்ணி அவர் பாருங்கள் என்னோட வேகமாக அடுத்த நாளே பேஷண்ட்டை வர வச்சு அவங்க அம்மா கிட்ட இருந்து அட்மிட் பண்ணி அவங்க மதர்கிட்டேருந்து லிவர் போர்ஷன் எடுத்து அந்த மகனுக்கு வச்சிங்க. இது வந்து 7-8 டேஸ்லேயே இது நடந்துருச்சு இந்த சர்ஜரிஸ்லாம். அப்போது அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது அவருக்கு 6 வயசு, இன்றைக்கி 11 இயர்ஸ். சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அந்த பையனும் அம்மாவும் தாயும் செய்ய மாதிரி நல்லமா ஆகிட்டு இன்றைக்கி அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறான் வித்தவுட் சார்ஜிங் எனி மணி. ஸோ இது என்னை வந்து அந்த சர்ஜரி இது வந்து நான் கேஷுவலாக பண்ணுறது தான். யாராவது நம்ம அப்ரோச் பண்ணிட்டோம்னா அதை நம்ம பண்ணிடணும். அதுதான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். அதாவது ஸோ சர்வீஸ் தான் அரசியலுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி. நம்ம இப்போ அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் இல்லைங்களா. நாங்கள் வந்து பப்ளிக் சர்வீஸ் வந்துட்டோம். ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டோன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டோம் எடுத்து. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. இது மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுக்குமே நாங்கள் இந்த சேவைகள் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நியர்பை நாமக்கல்லில் டாக்டர் ஷாம், அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் அக்ஷயா ஹாஸ்பிட்டல் ஓனர். எனக்கு தெரிஞ்சுங்க இது வரல ஒரு 50-60 லேக்ஸ்க்கு நான் சொன்னதுனாலே ஃப்ரீ சர்ஜரிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அது பிரைம் மினிஸ்டர் பர்த்டே இதில் வரலாம், வாஜ்பாய் அவர்களோட நினைவு நாள் பிறந்த நாள் நினைச்சிருங்களா, பண்டித் உபயா இல்லை அவரோட பிறந்த நாள் இதில் வரலாம். இது ஏதாவது ஒரு அக்கேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பார்ட்டியில். அப்போது இதெல்லாம் வச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். மெடிக்கல் ஃபீல்டில் இருந்ததுனால இது நாங்கள் பெருசாக விளம்பரப்படுத்தவோ அந்த மாதிரி பண்ணுறதில்ல. கேட்டாங்கன்னா செஞ்சுருவாங்க. ஆனால் இஃப் யூ ஆஸ்க் இன் எனி டிஸ்ட்ரிக்ட் we have records and எல்லாருமே they are very happy with our service. ஸோ இப்போ நம்ம அந்த அரசியல் களத்துக்குள்ளே வருவோம். இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க திமுக, அவங்க தான் வந்து ஆளும் கட்சியாக இருக்காங்க. 200 தொகுதிகள் நாங்கள் வெல்வோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்டிஏவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அறிவித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில் வந்து பல டிஸ்கஷன் நடந்துச்சு. பல தலைவர்கள் அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள்னு தமிழ்நாட்டுக்கு வந்து போகிற மாதிரியான சூழல் இருந்துச்சு. ஸோ இப்போ தேர்தல் களம் எப்படியா இருக்குது? ஏன்னா ஒரே நாளில் 27 வேட்பாளர்கள் பாஜக சார்பாக நேற்றைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க. இதோட வந்து இந்த ராசிபுரம் தொகுதியை பிரேம் அவர்கள் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இங்கே வெற்றி வாய்ப்புகள் எப்படியா இருக்குது? இதுக்கு ரொம்ப நேற்று தான் வேட்புமனு தாக்கல் பண்ண வெற்றிகரமாக முடிஞ்சது. வித் ஆல் மை பேரண்ட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ், இங்கே இருக்கிற நல்ல உள்ளங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கு முதல்ல வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் மாநில தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அண்ணன் அவருக்கும், முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும், அந்த இணையமைச்சர் அண்ணன் எல் முருகன் அவர்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கொடுத்த 27 தொகுதியில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ராசிபுரம், அதாவது ராசிபுரத்தில் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு அசம்பிளி, அதாவது இல்லை ஸ்டேட் அசம்பிளி இருக்கிற தாமரை ஒதுக்கியிருக்காங்கன்னு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுதான் என்னோட கேள்வியும். ஏன்னா தொடர்ந்து வந்து திமுக அதிமுக தான் இந்த களத்தில் இருந்திருக்காங்க. ப்ரொடாமினண்ட்டாக அதிமுக தான் இந்த தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பாஜகவுக்கு இந்த தொகுதியை கொடுக்க காரணம் வந்து நீங்கள், அதுவும் குறிப்பாக வந்து அப்பா இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் முன்னாடி. ஸோ அந்த காரணத்துக்காக தான் இந்த அதிமுக பெல்ட்டாக இருக்கக்கூடிய இந்த தொகுதி வந்து பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் உங்கள் கருத்து? நிச்சயமாக இந்த பகுதியில் வந்து அப்பாவோட வாழ்க்கையை வந்து ஆரம்பித்த அரசியல் வாழ்க்கையை வந்து ஒரு இடத்துல நின்று கண்டெஸ்ட் பண்ணி வேட்பாளராக நின்று ஜெயிச்சது வந்து இங்கே தான் ஆரம்பித்தது தான். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த இயல்பான ஒரு சேவை, மக்கள் சேவை எனக்கு வந்து அந்த உணர்வுலாம் கொடுத்ததே மேபி நான் அப்பாவை பார்த்துட்டே இருக்கனால எனக்கு அவர்கிட்ட இருந்து கூட வந்திருக்கலாம். இப்போயும் நான் நேற்று இதெல்லாம் தொகுதி பக்கம்லாம் போகும்போது எல்லா இடத்துலையுமே வந்து அப்பாவை தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க, எப்படி இருக்காங்க, எப்படி எனக்கு இந்த கோயிலெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, அந்த நிலத்தை மீட்டுக்கு எடுத்து கொடுத்தாங்க, 3% இடஒதுக்கீடு அருந்தியதற்கான இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்ததுலேருந்து எங்கே போனாலுமே அவர் செய்திருக்கிற அந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருந்தது. இங்கே ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். இதுக்கு முன்னாடி இப்போ மட்டும் இல்லை, இப்போ வந்து என்னை வேட்பாளராக அறிவித்ததுனால மட்டும் இல்லை. அதான் என்னோட அடுத்த கேள்வி. ஓகே, இது எனக்கு 10-11 வருட காலமாகவே எனக்கு இது தெரியும். இப்போ இதுதான் என்னோட கேள்வி. ஏன்னா நேற்றுக்கு முழுக்க நான் இந்த ஊரில் பார்த்ததில் வந்து இப்போ சிட்டிங் அமைச்சராக மதிவேந்தன் இருக்கார், இவர் தான் இந்த ஊர் ஆள் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. இந்த ஊர் முழுக்க பார்க்கையில் வந்து இது வரைக்குமே இந்த கேண்டிடேட் யாருமே வரல, கேண்டிடேட் யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது அதை ஒரு நேரட்டிவாகவே கொண்டு போகிறாங்க. பாஜக இங்கே இல்லவே இல்லை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. களத்தில் இன்னும் பிரச்சாரமே பண்ண வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ராசிபுரம் ஜெயிச்சுட்டா நீங்கள் இங்கே இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனத்தையும் உங்கள் மேலே வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்குது? ஸோ நீங்கள் சம்மந்தமே இல்லைன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நான் 6வது வரலுமே நாமக்கல்லில் தான் படித்தது. என்னோடய ஆரம்ப கட்டத்தில் கந்தசாமி கவுண்டர் ஸ்கூல்னு ஒன்று அருமையான பள்ளிக்கூடம் இன்னமும் இருக்குது. அங்கே தான் நாங்கள் படித்தது இருக்கலாம். 6வது படித்ததுக்கப்புறம் என்னதுன்னா அப்பா தான் வந்து வேட்பாளர் இருந்து ஜெயிச்சு துணை சபாநாயகர் சென்னைக்கு போக வேண்டிய காலகட்டம். ஏன்னா அங்கே தான் வந்து அசம்பிளி நடக்கும், எல்லா இதுலையும் நடந்துட்டு போயிட்டு. என்னோடய அம்மாவோட சொந்த ஊர் வந்து சேந்தமங்கலம். எனக்கு வந்து ராசிபுரத்தில் வந்து தெரியாத இடமே கிடையாதுங்க.
ஏன்னா அவர் இங்கே வேட்பாளர், அவர் கூடலாம் நாங்கள் நிறைய வந்து ராத்திரில் போகாத இடம் இல்லை, சுத்தமாக கனெக்ஷன் இல்லை. அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டர் மதிவேந்தனோட அமைச்சர்னா அவரும் நாமக்கல் சைடில் இருந்தவர் தான். நமக்கு என்னென்னா எங்கே போய் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், மக்களுக்கு இது எப்படி உபயோகமாக இருக்குங்கிறத முக்கியமாக நான் பார்க்குறேன். ஓகே, தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது வந்து பிரதானமாக எல்லா கட்சிகளும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திமுக இது வரைக்கும் நாங்கள் வந்து வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி நீங்கள் இருக்கக்கூடியது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு கொடுக்குறோம், 10,000 ரூபா பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்னடானா 8,000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் இதை தரும் அதை தரும் அப்படின்றது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த தேர்தல் களத்தில் இந்த மாதிரியான பொருட்களை அறிவிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் ப்ரொஃபஷன் எனக்கு தெரியும், ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டராக இருக்கிற நீங்கள் இந்த மாதிரியான இலவசங்கள் தேவைப்படுதா மக்களுக்கு? இந்த இலவசங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக இது வந்து 60 வருட கால அரசியலை நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணுங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் இது வந்து டிஸ்பைட் ஆஃப் இவர் கிடைக்கணும், இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருந்திய தெருவில் இங்கே ராசிபுரத்துலலாம் பாருங்கள், நான் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததோட இந்த நிலைமை அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போது இந்த 5 வருட காலமாகவாது ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா நம்பி தான் மக்களுக்கு வந்து இந்த தடவை திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஏதாவது ஒன்று மாறணும், வாழ்வாதாரம் மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி தான் ஓட்டு போடுறாங்க. இது அதை விட இன்னும் பின்னோக்கி போயிருக்கு. 5 வருஷத்தில் 15 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி ஆக்கி விட்டுரு. எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, எந்த ஒரு நலத்திட்டமோ வளர்ச்சி திட்டமோ யாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. இந்த 2-3 நாட்கள் நாங்கள் போய் பார்க்குற இடத்துலலாம் மக்கள், அதாவது நாங்கள் வந்து கேம்பெயினுக்கு போய் எல்லா நிர்வாகிகள்லாம் பார்க்க போகிறோம். மக்கள்லாம் தானாகவே வெளியே வந்து அவங்க குமர்கள் அதுவரை இதுவரை சந்தித்துட்ட பிரச்சனைகள்லாம் சொல்லி யாருமே எங்களை பண்ணலை, நீங்களாவது வந்து பண்ணுங்கிற போது ஒரு பொறுப்பு உணர்வு எனக்கு ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு வந்துடுறோம், ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்போ நான் 5 வருஷ கால டைம் உங்களுக்கு இருக்குல்ல, நீங்கள் முதல் வருஷம் ஆரம்பிச்சுட்டா கூட 3ஆவது வருஷம் நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோம், 4ஆவது வருஷம் தேர்தல் வர அந்த 5ஆவது வருஷம் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் திடீர்னு மக்கள் மேல் எப்படி உங்களுக்கு பாசம் அப்போ வருது? அப்போ அதை நடிப்பேன். எஸ் 5 இயர்ஸாக பண்ணல. நீங்கள் செகண்ட் இயர் பண்ணுங்கள், தேர்ட் இயர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் இயர் பிளான் பண்ணி செகண்ட் இயர் தேர்ட் இயர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். 4th இயர் கடைசி 5 மாதம் தான் நான் மக்கள், எனக்கு இந்த ஊர் மக்கள்லாம் எனக்கு இப்போ இங்கே பெரிய பிரச்சனையா என்ன சார் இருக்குது? ஏன்னா நீங்கள் இப்போ ராசிபுரத்துக்குள்ளே போகிறீங்க, மக்களை பார்க்குறீங்க, சந்திக்கிறீங்க, இது இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னப்பா இது இப்படி இருக்குது, இதை மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கே சில பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு சிலது தோணி இருக்கும் இல்லையா? அப்படி என்ன பிரச்சனை இருக்குது? எஸ், இதில் இப்போ நான் களத்தில் தெரிஞ்சுக்கிட்டதும் சரி, இதுக்கு முன்னாடி நான் இங்கே ராசிபுரத்துக்கு வரும்போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதும் சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதானமாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் நகரத்தில் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னா ஏற்கனவே இங்கே கொண்டு இருந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி அனப்பாளையத்தில் அங்கே போய் வச்சுட்டு இருக்கிறதுல, அதாவது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண மக்கள், ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருக்கிற மக்கள், ரொம்ப சாதாரண பணம் காசு ரொம்ப இல்லைன்னா கூட அவ்வளோ அன்பாக இருக்கிற மக்கள்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயம் நான் போய் சொந்தக்காரங்களை போய் பார்க்கணுன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போய் கல்யாணம், ஒரு திருவிழா, கோயிலுக்கு போய் நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்து போனால் அழகாக போய் இறங்கிடுறாங்க. அதில் நிம்மதியாக இருந்தாங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க. இப்போ அதுலேயும் மண்ணள்ளி போட்டாங்க. நாங்கள் வந்து தொலைநோக்கு பார்வையில் நாங்கள் சிந்திச்சு அங்கே போட்டுருவோம். இல்லை, ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த சிட்டிக்கு வெளியில் தான் கொண்டு வருவாங்க. நமக்கே சென்னையில் வந்து அப்படி தான் கிளாம்பாக்கமில் டிராஃபிக் எல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ராசிபுரத்துலேயும் இங்கே பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வரத்துக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய காரணம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை மக்களோட கோரிக்கையாக அது இருந்திருக்கு, இல்லை என்னதான் ரீசனு சிட்டிக்கு வெளியில் அதை கொண்டு வரதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் தயவுசெய்து வந்து நீங்கள் பார்க்கணும், எந்த ஒரு மிகப்பெரிய காரணமே இல்லாமல் மாற்றிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நினைக்கிற மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க, எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கே வச்சு கொடுங்க, இங்கே ரொம்ப டிராஃபிக் ஆகுது அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது. எந்த கோரிக்கையுமே இல்லாமல் மக்கள்கிட்ட போய் கருத்தை கேட்காம உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் அந்த இடத்துல போய் மாற்றி விட்ட, இப்போ நீங்கள் மக்களோட வெறுப்பை நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இருக்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருந்த பழைய பஸ் ஸ்டாண்டு வசதியை இப்போ தள்ளி போய் போட்டதில் மிகப்பெரிய வேதனையில் வருத்தத்தில் இருக்காங்க. நிச்சயமாக அவங்க வந்து இந்த தடவை திமுக சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அதோட இந்த ஊரோடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது? இந்த ஊரோட முக்கியமான தொழில் அப்படின்னா என்னென்ன?
இங்கே நீங்கள் நெய் ஃபேமஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் அந்த ஒரு பகுதி இருக்கு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நுழைஞ்சிங்கனாவே அந்த வாசனை உங்களை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துட்டு போயிடும். நீங்கள் கடை எங்கே இருக்கணும், அட்ரஸ் எல்லாம் எங்கே இருக்கணும்னு கேட்கவே தேவை, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை இழுத்துட்டு வந்துடும். இங்கே அது ரொம்ப 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 ஃபேமஸ். அப்புறம் இங்கே பட்டு தொழில் வந்து ரொம்ப பண்ணுவாங்க இங்கே, அது ரொம்ப ஃபேமஸ். இப்போ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இங்கே வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் இங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், என் சமுதாயம் சார்ந்த மக்கள் இங்கே அதிக பேர் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஆசை என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற குடும்பம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10-11 பேர்லாம் தங்கியிருக்கிறாங்க. இடம் இல்லை எங்களுக்கு வேறு இடத்துல மாற்றுறது. ஆனால் ரேஷன் கார்டு வச்சுருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஒரு வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு தான். எப்படி இருக்குன்னா அதில் பாருங்கள், இப்போ நம்பர் வந்து 1 இதில் ராமசாமி, அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்னா அதில் ஒரு அட்டை 1/Aன்னு போட்டு இன்னொன்று இருக்குது. இல்லை, ஒரே ஃபேமிலி ஒரே வீட்டில் இருக்காங்க. இப்போ நம்ம சென்னையிலலாம் இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறீங்களா? ஃப்ளாட்ஸ் மாதிரிங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு குறுகி இதிலே பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா 2 ஃபேமிலி இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னா இதெல்லாம் நம்ம வந்தால் தனியாக ஒரு இடம் தரிசி நிலத்தில் அவங்களுக்குலாம் பட்டா நிலம். இல்லை, இப்போ நமக்கு என்னென்னா பிஎம் ஸ்கீமுக்கு கீழே வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அது எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஊரில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? மேடம், வெரி குட் கொஸ்டின். இதில் இப்போ என்னென்னா, பிரைம் மினிஸ்டர் பிரதமர் மோடி அவர்கள் வந்து எவ்வளவோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறார். எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இது ரீச் ஆகிருக்கிற இடத்துல தமிழ்நாட்டில் மட்டும் நல்ல நல்ல ஸ்கீம்ஸ், பீப்புள் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் எதையுமே இங்கே ரீச் பண்ண விடல. அதில் வந்து வீடு கட்டுற திட்டம். இப்போ வந்து வீடு நீங்கள் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, சரி நாங்கள் கட்டிக்கிறோம், ஆனால் பேரை மாதிரி மாற்றிக்கோங்க, ஆனால் அது கட்டி கரெக்டாக நீங்கள் மக்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் விளம்பரம் தேடுற ஆளுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதை நீங்கள் ப்ராப்பராக யார் கேட்குறாங்களோ உண்மையிலேயே வீடு இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டா அந்த திட்டம் எப்படி போதுங்க. அது மட்டும் இல்லை, கழிவறைகள்லாம் நீங்கள் இன்றைக்கி ஸ்வச் பாரத்தில் கழிவறைகள்லாம் இன்றைக்கி நிறைய ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ் வந்து தொற்று வியாதிகள்லாம் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அந்த ஸ்வச் பாரத் கழிவறை திட்டம். உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும், இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை பாரத பிரதமர் அவர் கொண்டு வந்தது. பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறார். எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு உண்மையான நிகழ்வே நடந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு பொண்ணு வந்து காலை கடனுக்காக ஒரு வயலில் போயிருக்குதுங்க. இங்கெல்லாம் அப்படி தான் இதாகும். அந்த வயலுக்கு சொந்தக்காரர் வந்து என்ன பண்ணியிருக்காருங்க, ஒன்று போகணும், இனிமேல் வரக்கூடாது, இல்லைன்னா இந்த பகுதிக்கு வராதுன்னு சொல்லி இதை கல் எடுத்து அடிச்சிட்டார். அந்த பொண்ணு தலை மேலேயே பட்டுங்க. ரொம்ப சீரியஸாக நியூரோ வார்டிலலாம் போய் அட்மிட் ஆகி பெரிய விஷயமாச்சு. அதில் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போதுங்க, ஒரு காலை கடன் கூட பாதுகாப்பாக ஒரு பெண்ணால் போய் பண்ண முடியாத சூழ்நிலையில் இந்த ஸ்வச் பாரத் மூலமாக இந்த டாய்லெட்ஸ்லாம் வந்துட்டு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இதெல்லாம் அந்த பகுதியில் நல்லா தெரியும். இது வந்து மத்திய அரசு திட்டம், இவங்க கட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா ரீச் ஆயிருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயம் மேடம். இது யாராவது இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து எப்பவுமே மக்களை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி திட்டங்களை பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம், நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடாக 5 lakhs rupees இன்சூரன்ஸ் கார்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். த்ரூ அவுட் இந்தியா அதர் ஸ்டேட்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, ஆனால் இங்கே அது பண்ண முடியல, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இங்கே வந்து சரி, இங்கே முதலமைச்சர் காப்பீடு திட்டம்னு இங்கே இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் கொடுத்துருக்குற அந்த வியாதிக்கான மருந்து இன்னுமே எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வருத்தம். இப்போ அதே கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஏன்னா பொதுவாக ஒரு மக்களுக்கு தேவையானது அப்படிங்கிறது கல்வி மற்றும் சுகாதாரம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இங்கே ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ கட்டமைப்பு மக்களுக்கு தேவையானதாக இருக்கா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக சுத்தமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க ஏற்படுத்தலை. நேற்று போன ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாரு, ஐயா என் பையன் வந்து பாம்பு கடியில் இறந்துட்டான். என்ன வயசுங்க? ஐயா 32 வயசு. எப்படிங்க இறந்தார்? நீங்கள் பாம்பு கடிச்சோன்னு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க ஐயா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க ஐயா, அந்த பாம்பு கடிக்கான மருந்து இல்லை, ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. என்னங்க ஆச்சுன்னு? இறந்துட்டாருங்க அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல மேடம் அது என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. இப்போயே எனக்கு எமோஷ்னல் ஆகுது. ஒரு உயிரை கூட அந்த ஹெல்த் சென்டரில் வந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் தயார் பண்ணிக்கிறீங்க, சொல்லிடுறீங்க.
ஒரு பாய்சன் கேஸிங்னா ஆன்டிடோட்டிங் இருக்குது, ஸ்னேக்குன்னா ஆன்டிடோட் இருக்குது. அந்த பாஸ்பரஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளை யூஸ் பண்ண அந்த பாய்சனிங் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கான மருந்தெல்லாம் இருக்குது. டாக்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நர்சஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, எமர்ஜென்சி டெக்னீஷியன்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அழகாக அறிமுகப்படுத்தி ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஒரு பாம்பு கடிக்கே நீங்கள் போய் அவன் 10 நிமிஷத்தில் கூப்பிட்டு போயிருக்கிறாரு. கடித்த 10 நிமிஷத்தில் போயிருக்கிறார். அங்கே இல்லைன்னு அடுத்த ஹாஸ்பிட்டல் போகிறக்குள்ள அந்த பையன் இறந்துட்டான். இதை நான் நேற்று அங்கே பேசும்போதுமே ரொம்ப கோவமாக தான் பேசுகிறேன். எதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க? இந்த ஊரில் ஒரு மந்திரி இருக்கிறாங்க, நீங்கள் எம்எல்ஏன்னு அவரை உங்களை காப்பாற்றுவாருன்னு சொல்லி தான் நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கீங்க. அவர் மந்திரி ஆகிட்டாங்க, இன்னொரு எம்பி இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல மேடம். ஒரு உயிரை கூட காப்பாற்ற முடியலன்னா அந்த கட்டமைப்பு எதுக்கு, அந்த பில்டிங் எதுக்கு, அங்கே ஏன் டாக்டர்ஸ் நீங்கள் 24 மணி நேரம் போடலைங்கிற கோபம் வருது நம்மளுக்கு. அங்கேயே நான் சொன்னேன், அங்கேயே நான் வாக்குறுதி கொடுத்தேன். நீங்கள் ஒரு வேளை என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு நீங்கள் இங்கே ஜெயிக்க வச்சிங்கன்னா நீ அந்த மாதிரி ஒரு உயிர் கூட போக முடியாத அளவுக்கு நான் எல்லாமே லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சு டாக்டர்ஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருப்பாங்கன்னு நான் வாக்குறுதி கொடுத்து வந்துடுவேன். ஸோ இதோட அமைச்சர் மதிவேந்தன் அவர் தான் இந்த தொகுதியோட எம்எல்ஏவாகவும் இருக்கார், அமைச்சராகவும் இருக்கார். எஸ்சிஎஸ்டிக்கு குறிப்பாக இந்த பட்டியல் சமூக மக்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களோட வளர்ச்சிக்கும் மேம்பாடு ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் இந்த அனலைஸ் பண்ணதில், நான் போய் சந்தித்ததில், எல்லா தரப்பட்ட நிர்வாகிகளில் போய் பார்த்து சம்பாதிச்சதில் அவங்க மகிழ்ச்சியாக இல்லை, நிச்சயமாக இல்லை. எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் யாருமே எங்களை பார்க்கல, யாருமே பார்க்கல அப்படிங்கிற விஷயம். யாருமே பார்க்கலன்னா அது தேர்தல் நேரத்தில் மட்டுமே என்னன்னா இந்த பட்டியல் சமூகத்துக்குன்னு ஒதுக்கப்படுற நிதி அது சரியா போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா மினிஸ்டராகவும் இருக்காங்க, அதுலயும் குறிப்பா இந்த எஸ்சி/எஸ்டி மக்களுக்காக ஒதுக்கப்படுற அந்த நிதி இருக்கு இல்லையா, அவங்களோட மேம்பாட்டுக்காக, அது சரியா யூஸ் பண்ணப்படலை. ஒவ்வொரு வருஷமும் அதை சரியா யூஸ் பண்ணாம திருப்பியே மத்திய அரசுக்கு அனுப்பின விஷயம்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு டாக் போகுது. இதோட சேர்த்து இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது பெரும்பான்மை நிறைய பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக எஸ்சி/எஸ்டி ஒதுக்கப்பட்ட நிதியில இருந்து தான் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி உருவாயிருந்தது. அதை கம்ப்ளீட்டாக அவங்க டினையும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இந்த நிதி சரியாக பயன்படுத்தப்படுதா குறிப்பாக இந்த பட்டியல் சமூக மக்களுடையது? அது ரொம்ப கொடுமை மேடம். அதை என்ன கேட்டிங்கன்னா, எங்களுக்கான நிதி, எங்கள் சமுதாயத்துக்கான மக்களுக்கான வர்ற நிதி வர்றதே எங்களுக்கு கடைசியாக ஆப்ஷனாக தான் வைப்பாங்க. இதை நான் சொல்லி தான் ஆகணும். எங்களுக்கு எப்போவுமே அந்த மாதிரி அப்படி கொடுக்கப்பட்ட நிதியிலேருந்துமே எடுத்து இன்னொரு நல்ல விஷயத்துக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க. பட் ஆனால் எங்கள் உரிமை அதை பறிபோகுது. அப்போ நாங்கள் எப்படி வளர்ந்து வர்றது? இப்போ நீங்கள் கொடுங்க தயவுசெய்து நீங்கள் மகளிர் கொடுங்க. நீங்கள் அதுக்கான நிதி திட்டங்களெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு, நீங்கள் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வச்சுட்டு நீங்கள் இதில் அப்படி எங்களோட பங்களை எடுத்து நீங்கள் கொடுக்கறதுல எந்த விதத்தில் நியாயங்கிறதா எனக்கு கோபம் வருது. அது நிச்சயமாக அதை நாங்கள் அடுத்து நடக்க விட மாட்டோம் மேடம். வந்தால் நாங்கள் அதெல்லாம் நடக்க விட மாட்டோம். மக்களுக்கான உரிமையை நாங்கள் காப்பாற்றோம். ஸோ இப்போ நீங்கள் ராசிபுரத்துக்கு செட்டில் ஆகிட்டீங்க, இங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் கூட்டணி கட்சியோடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? எந்த மாதிரியான வரவேற்பு உங்களுக்கு இருக்குது? நிச்சயமாக மேடம், எனக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சோன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில். நான் டே 1லேருந்து நான் இன்றைக்கி பார்க்குறேன், எங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்னையோட வேகமாக இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டேன். நான் இப்படி ஏன்னா இது அதிமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லுவாங்க இது அதிமுக கோட்டை தான். 2011 எங்கள் அப்பா திமுக 2014 தோற்றத காரணம் நான் இந்த 4 நாளில் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ ஒற்றுமையாக இவங்களாம் வேலை செய்கிறாங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பிரச்சனைனா ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறவங்க தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே நிர்வாகிகள்லாம் என்னை அவ்வளோ அன்பாக உபசரித்து ஒரு பெரிய வெல்கம் பாடிங்க கொடுத்தாங்க, என்னை வரவேற்றாங்க. ஒரு 5 மணி நேரம் என்னை காரில் வச்சு போனதில்லை. நான் இந்த மாதிரி ஒரு வரவேற்பை நான் பார்த்தேன். என்னோட அப்பாவே இதை சொன்னார், எனக்கு கூட இவ்வளோ இது இல்லைப்பா, மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். இல்லை, பாஜகவும் ஈக்குவலாக கொங்கு பெல்ட்டில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதும் நம்ம தமிழ்நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி டெவலப்மெண்ட் எங்கேயோ இருக்குது. நாங்கள் நான் வந்த காலகட்டத்தில் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் இதில் இப்போ எவ்வளோ நாங்கள் ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த கூட்டணியோடு சேர்ந்து தான் பாரதிய ஜனதா கூட சேர்ந்து தான் இணைப்பு. இது மட்டும் இல்லை, எங்கள் கட்சி மட்டும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம் இருக்காங்க, அமமுக கட்சி இருக்காங்க, ஜான் பாண்டியன் கட்சி இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க என் கூட. இப்போ நான் ஒரு ஆள் இங்கே திடீர்னு இவன் வந்துட்டான், இவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு நபர்கிட்ட அதில் பார்க்கலைங்க. எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்.
என்னைய வந்து எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னோடது என்ன அப்படின்னா, இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தினது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, 3வது சக்தியாக வந்து தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு வந்தார். நீங்களும் பல சம்பவங்கள் பார்த்துருப்பீங்க. கட்சி ஆரம்பித்த நாள் தொட்டு கரூர் சம்பவம் வரைக்கும், இப்போ பிரச்சாரங்கள் மேற்கொள்கிற வரைக்கும் விஜய் அவர்களுடைய ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல விஷயங்கள் அதில் உங்களுக்கும் கருத்துகள் இருக்கும். ஸோ இந்த தாவேகாவுடைய வருகை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் காலத்தில்? மேடம், டெஃபினெட்லி ஒரு பாலிடிக்ஸில் வந்து ஒரு பெரிய அனுபவம் வேணும் மேடம். இனிஷியலாக இருக்கிற அட்ராக்ஷன் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. நான் வந்து அதுக்காக இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக அட்ராக்ஷன் இருக்குது. என்னோடய தனிப்பட்ட கருத்து மேடம், என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, ஒரு சினிமாவில் நீங்கள் எப்படி வேணாலும் நடிக்கலாம். நரேஷன் ஸ்கிரிப்ட் நீங்கள் எப்படி வேணாலும் நடிக்கலாம். நீங்கள் எழுதுனா நீங்கள் தான் ஹீரோ, டேரக்டர் யார், நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் வில்லன், நீங்கள் தான் வந்து அடியாள் மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் தான் ஹீரோன்னு முடிவு பண்ணிட்டா அது ஸ்கிரிப்ட் நீங்கள் நரேட் பண்ணுறது தான். நீங்கள் 10 பேரை அடிக்கணும்னா நீங்கள் 20 பேரை அடிக்கிற மாதிரி காட்டலாம், இல்லை அடி வாங்கிட்டு உட்கார மாதிரியும் காட்டலாம். எப்படியான அது ஸ்கிரிப்ட். பட் உண்மையிலேயே மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்னு நினச்சி நீங்கள் வந்து இந்த முறை நீங்கள் அட்ராக்டாக எல்லோரும் மனசுலேயும் நீங்கள் இடம் பிடிக்கணும்னா இன்னும் நிறைய காலம் எடுக்கும் மேடம், டெஃபினட்டாக. ஸோ நீங்கள் அவங்கள காம்படிஷனாக பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து அவங்க அறிவிச்சிருக்க வேட்பாளருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான வேட்பாளரை தான் அறிவிச்சிருக்காங்க. லோகேஷ் அவர்களை அறிவிச்சிருக்காங்க. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அதிமுக பீரியட்லேயே வந்து நல்ல ஒரு லீடரு. அவருக்கு வந்து அம்மா பீரியட்லேயே வந்து இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காரு. நல்ல ஒரு ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு லீடர் தான். ஸோ இப்போ அவங்களாம் உங்கள் களத்தில் இந்த மாதிரி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். ஏன்னா அரசியலில் உண்மையிலுமே வந்து பீப்புள் சர்வீஸ் அதுதான் ஃபஸ்ட்டு மேடம். யாராக வேணால் இருக்கட்டும், எந்த பார்ட்டி வேணால் இருக்கட்டும், பீப்புள், அதாவது மக்களுக்கு வந்து நல்லா செய்யணுங்கிற ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வந்தால் தான் எந்த பார்ட்டினாலுமே அதில் இப்போ கொஞ்சம் நான் பார்த்த வரல இந்த வகையில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, பீப்புள்கிட்ட இருக்குது. பட் இட் டேக்ஸ் லாங் டைம். ஸோ குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நேற்று நாங்கள் பார்த்ததெல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் மேடம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி, எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் தயாராக இருக்கிறாங்க. நேற்று எங்கள் கூட வந்தவங்களாம் நான் அவங்கள்ட்ட காட்டுறேன், வீடியோ ப்ளே பண்ணி பக்கம் காட்டுறேன். பட் தேர் இஸ் சம் பர்சன்டேஜ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் தேர். அது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். பட் அது வந்து போக 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 ஃபேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்போ தான் ரியல் அதான் உண்மையான அரசியல் களத்துக்கு வர்றாங்க. இப்போ நம்ம எல்லாமே வீடியோவில் பார்த்துக்கிட்டு எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். இல்லை, நான் வந்து ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா, நான் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தேன் ஆன்லைனில். ஸோ இந்த கேள்வியை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டணும். அந்த ஃபோட்டோவை நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா நீங்கள் அரசியல் குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபோட்டோ. ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ. ஏன்னா வந்து என்னன்னா, இது பார்க்கும் பொழுது அந்த விஜயோட பொம்மையை வச்சு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் பிஹேவியரா இருக்கு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. ஏதோ நம்ம வந்து இன்னொருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்ற தாட் நமக்கு கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது சொசைட்டிக்கே ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும் இல்லையா? குறிப்பாக உங்களை மாதிரி நம்ம எஜுகேட்டடாக இருக்க நம்மள மாதிரியான ஆட்கள், குறிப்பாக உங்களை மாதிரி பப்ளிக் சர்வீசஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கவங்க, இந்த மாதிரியான பிஹேவியரோ இந்த மாதிரியான ஒரு சொசைட்டி சேஞ்சோ வந்து இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? இது இன்னமும் ஸ்டில் அவங்க ஒரு மூவி மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. நான் அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ அவரை வச்சுக்கிட்டு போகிறதா இருந்தால் வேட்பாளர், இப்போ நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் எல்லார்ட்டையும், வேட்பாளர்கிட்ட கேட்க, உங்களோட பிளான் என்ன? நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க அதை சொல்லுங்கள். ஒரு 5 திட்டங்களை சொல்லுங்கள். இதுவரையிலும் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, இதுவரையிலும் நீங்கள் அதுக்கான முறையாக நீங்கள் என்ன தீர்வு காண போகிறீங்க, ஒரு 5 விஷயத்த சொல்லுங்கள். இது எல்லாமே நீங்கள் களத்தில் இறங்கின அனுபவத்தில் தான் மேடம் வரும் நிச்சயமாக. இது அதான் நான் சொல்கிறேன், இது வந்து ஃபேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் மக்கள்கிட்ட போய் நின்று அவங்க ஒரு 4 முறை நம்மளை வந்து சில பேர் பாராட்டுவாங்க, சில பேர் நம்மளை திட்டுவாங்க. இதெல்லாம் கலந்தது தான் மக்களோட அனுபவங்கள் இருக்காங்க. நீங்கள் அதுக்கு ஃபேஸ் பண்ண தயாராகிட்டீங்களாங்கிறது கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி தெரியல அவங்கக்கிட்ட. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிங்க. 15 டேஸ் தான் இருக்குது களத்தில். இந்த பிரச்சாரத்துக்கு நீங்கள் முக்கியமாக யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கீங்க? யாரெல்லாம் உங்களுக்காக வந்து இங்கே பிரச்சாரம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மேடம், நான் எங்களோட மாநில தலைவர் அண்ணன் நயினா நாகதேவன்கிட்ட கேட்டேன்.
அவரும் ஒரு வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லும்போது சரி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா என் மேலே எப்பவுமே அன்பு கொண்டவர் அவர் அதில் அண்ணன் எல் முருகன் அண்ணன் அவர்கிட்டையும் கேட்டேன், அவரும் அதே நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அண்ணன் அண்ணாமலை அண்ணன்கிட்ட நான் அடுத்த ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர்கிட்ட நான் சொன்னது, அண்ணா நீங்கள் வந்து எந்த தொகுதியிலையும் நிற்கலைன்னு சொல்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் தெரியும் ராசிபுரம் தான் உங்கள் தொகுதி அப்படின்னு ஒன்று. சூப்பர் டெக்னிக்காக இருக்குது சார். அது எங்கள் நல்ல பாண்டிங் இருக்குது, நல்ல ஒரு தலைவருங்க அவர். இப்போ அந்த பக்கம் ஒரு பக்கம்னா நயினாராகண்ணனும் அவர் பார்த்திங்கன்னா ஒரு மூத்த அரசியல்வாதிட்ட அவரோட அப்ரோச் வேறுங்க. ரெண்டுமே ஒரு செக்டரில் ரெண்டு பேருமே எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ அந்த வகையில் நான் அண்ணாமலை அண்ணன் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், டாக்டர் நான் கண்டிப்பாக வருவேன், எந்த தேதின்னு மட்டும் சொல்லுங்கள். இது இல்லாமல் நாங்கள் வேறு மாநிலத்திலேருந்துலாம். ஆமாம், நான் நேற்றே பார்த்துருந்தேன், நிறைய ஊரில் இருந்து நிறைய ஸ்டேட்டில் இருந்துமே இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள்லாம் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கே நிறைய பேர் வந்து பண்ணியிருந்தாங்க, பார்த்துருந்தேன். நான் ஆமாங்க வந்திருக்கேன். நான் யாரெல்லாம் சொன்னால் நான் குறிப்பிட்டு கேட்கணும். நான் பவன் கல்யாண்ஜி அவர்களாம் நான் கேட்டிருக்கிறேன். அவர் கொஞ்சம் நல்லா தமிழ் பேசுவார், நல்லா தெலுங்கும் பேசுவார். இந்த பகுதியில் அது ரெண்டுமே இருக்கிறதுனால அவர் எஸ் மேடம், அது அவர் வந்தார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் விரும்புகிறேன். அதே மாதிரி அதிமுகலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேச்சாளர்களாக வராங்க, ஸ்டார் கேம்பெயினர்ஸ்லாம் வர்றாங்க. ஸோ இன்னும் அடுத்த ஒரு காலத்தில் களை கட்டிடும். ஸோ உங்கள் ஃபேமிலி வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? பொதுவாகவே அரசியல் அப்படின்னு சொன்னாலே அந்த ஒர்க்கில் பெரிய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், நிறைய டைம் நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும், அதனாலேயே ஃபேமிலி வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க. உங்கள் ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? வந்திருக்காங்களா இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உங்கள் கூட? உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? அதை நான் அந்த ஒரு விஷயம் சொன்னதில் பாதிலே நான் நிப்பாட்டிட்டேன். அந்த கட்சியில் அப்பா சேர்ந்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போது எனக்கு வந்து ஒரு எல்டர் பிரதர் இருக்காருங்க, ஹிஸ் நேம் இஸ் டாக்டர் சுதந்திரகுமார். ஒரு ஆஸ்திரேலியாவில் பீடியாட்ரிஷியன். அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு எங்கர் சிஸ்டர் டாக்டர் அஞ்சுகம், அவங்களுமே வந்து டென்டிஸ்ட். என் ஒய்ஃப் பேர் வந்து டாக்டர் வீணா, அவங்க டென்டிஸ்ட். 2 பசங்க ரித்வின் அண்ட் மிவான். இதுதான் எங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். அப்பா வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்பாட்ட ஒரு மாற்றம் இருந்தது. அதை வந்து நான் என்னென்னு தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டதுக்கப்புறம் நானுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட வேகமாக நான் இன்வால்வ் ஆகிட்டேன் இந்த கட்சியில். ஏன்னா இது ஒரு ரெஸ்பெக்டபிள் பார்ட்டி, யார் வந்தாலும் சமமாக எங்களோட சமுதாயத்தையோ எதுவுமே அவங்க பார்க்கல மேடம். ஆல் ஆர் ஈக்குவலுங்கிற பாலிசியில் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா குறிப்பிட்டு சொல்லுங்கள், எல் முருகன் அண்ணன் வந்து அந்த மாநில தலைவராக போட்டது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து மாநில தலைவராக ஒரு தேசிய கட்சிக்கு போகிறதில் வந்து அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ஷனாக வந்தது. அதுக்கப்புறமும் கூட அவரை பார்த்திங்கன்னா எம்பி பதவியை கொடுத்து இப்போ மத்திய அமைச்சர் 2வது முறையாக இருக்கிறதெல்லாம் இது எந்த பார்ட்டிலையும் நடக்காத விஷயம். ஸோ அப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் எனக்குமே தோணுச்சு, இந்த சமுதாயத்தில் வந்து அவங்களுக்கு இங்கே ஒரு மரியாதையும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்குதுங்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே பயிற்சி முகாம் நான் ஒரு 2-3 தடவை நான் அட்டன் பண்ணிட்டேன். 3 days கோர்ஸ். அதாவது இந்த பார்ட்டி எப்படி, இந்த ஐடியாலஜி எப்படி, நேஷன் எப்படி அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அது இதெல்லாம் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ உள்ளர போயிடுச்சு. நீங்கள் டவுன் டு எர்த் நீங்கள் போயிடணும். நீங்கள் எவ்வளோ பெரிய அப்படி நீங்கள் உள்ளே போகும்போது ஃபேமிலி ஏதாச்சும் உங்களை எதுவும் கேட்டாங்க? நீங்கள் டோட்டலாகவே ஆள் வீட்டுக்கு வர்றது இல்லை இதுதான் வாய்ப்புன்னு வர்றது இல்லையா அப்படிங்கிற விஷயம். இன்றைக்கி ஆக்சுவலாக என்னோடய பிறந்த நாள் அதையே நம்ம விட்டுட்டு ஃபேமிலியெலாம் விட்டு இருக்கிறதுக்காக எனக்கு அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. அந்த ஆசை முதல்லாம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறேன். இப்போ அதெல்லாம் இது இல்லை, கிடையாது. ரொம்ப செலிப்ரேட் பண்ணிக்க மாட்டாங்க இங்கெல்லாம். எப்போவுமே ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து பெரிய பதவி, இப்போ நீங்கள் பாருங்கள் மத்திய அமைச்சர்களாக இருக்கிறவங்க, நீங்கள் யாரை வேணால் போய் பாருங்களேன், இப்படி நின்று நீங்கள் உட்காந்து 10-15 நிமிஷம் நீங்கள் பேசிட்டு வரலாம். அவங்க ஒரு அந்த மத்திய அமைச்சருங்கிற ஒரு கர்வமோ ஒரு தலைகணமோ எதுவுமே இருக்காது. ஸோ அதான் லீடர் கிரவுண்டடாக இருக்கிற அப்படின்ற குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக. எக்ஸாக்ட்லிங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அப்படி தான் இருக்கணும். இல்லை இப்போ ஃபேமிலி உங்களுக்கு எப்படி சப்போர்ட், எலெக்ஷன் கிரவுண்டில் சப்போர்ட் பண்ணி உங்கள் கூட வந்திருக்காங்களா, வராங்களா? இப்போ நான் ஆகிட்டேன்னா அவங்களும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இப்போ அதுவே பழகிடும். இல்லை நான் பிடிச்சி தான் பழகிட்டாங்க. என்னோட சன்னெல்லாம் இப்போலாம் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவருக்கு டிவியில் வராருன்னா உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். மங்கி பாத்னு எவ்ரி மந்த் நீங்கள் கேட்பீங்க பிரதமரோட குரல். அதில் வந்துட்டு உட்காந்துட்டு என்னையும் உட்கார வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். ஸோ குறிப்பாக எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இது எனக்கு தனிப்பட்ட வகையில் நானே இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி காலனி அப்படின்ற வார்த்தையை வந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு இஷ்யூவாக எடுத்து பேசியிருந்தாங்க, கண்டிப்பாக நீக்கிடணும்னு. ஏன்னா எனக்கு ஏன் இந்த கேள்வி இப்போ நான் கேட்குறேன்னா, நான் இந்த ஊருக்குள்ளே வரும் பொழுது இங்கே நிறைய பேர் வந்து இங்கே இருக்கக்கூடிய தெருக்களில் இன்னும் அந்த காலனி இருக்குது, என்ன சமூகம்னு போட்டு அந்த காலனி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது மாறணும் அப்படிங்கிறது தானே எல்லாரும்
எல்லாருமே சொன்ன விஷயம். நீங்கள் குறிப்பாக இந்த கேள்வி நான் ஏன் உங்ககிட்ட வைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தேசிய கட்சியோட முகமாக இருக்காங்க. என்னதான் பட்டியல் சமூகமாக இருந்தாலுமே தேசிய கட்சியின் முகமாகவும் இருக்கீங்க. இதோடைய மாற்றம் அப்படின்றது வேணும் இல்லையா? இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த மாற்றம்ன்றது ஏற்படாமல் இப்படியே இருக்கும்? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது மாற்றம் அவசியமா? அதுக்கான காலம் இருக்கா? காலம் வந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எப்படி மாற்றணும்? மேடம், இது ஏன் நான் அப்படியே இருக்குங்கிறத தான் நீங்கள் கேட்கணும். வாழ்வாதாரத்தை நீங்கள் உயர்த்த தானே நீங்கள் இதெல்லாம் நினச்சி பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு விவசாயத்தில் பிறந்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாரிசுமே அங்கேயே இருந்துடுறது, அவங்க பிறக்கிற வாரிசுமே அங்கேயே இருந்துட்டா வெளி உலகம் வந்தால் தான் வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட் நம்மளையே நம்ம உயர்த்தி முடிக்கிறதுல ஏற்படும். ஃபஸ்ட்டு படிப்பு. நீங்கள் நல்லா படித்து ஒரு டிகிரி வாங்கிட்டு, ஒரு பேசிக் டிகிரி தாண்டி நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எடுத்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீங்கள் இங்கே வேலை செய்யலாம், வேறு ஸ்டேட்டுக்கு போய் வேலை செய்யலாம், வேறு கண்ட்ரியில் போய் வேலை செய்யலாம். அப்போ அந்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்டு மாறும். அப்படியே எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல், அதை நான் எடுத்த உடனே நான் சொன்னேன், எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இல்லை, நல்ல திட்டமும் இல்லை. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டையே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலையே, நாங்கள் எப்படி வளருது? நீங்கள் இந்த காலனிங்கிற வார்த்தை கேட்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குனாலும் கூட அந்த வளர்ச்சி இல்லாத இல்லை. ஏன்னா சீமா அவர்கள் ரொம்ப அந்த இமோஷனலாக சொன்னாங்க, அந்த வார்த்தையை நீக்கிடணும் வச்சிடணும் அப்படின்னு. பட் ஆனால் நானே இன்னைக்கு வந்து களத்தில் பார்க்கும்பொழுது ஒரு தெருலையும் அந்த விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது. ஸோ அது இமோஷனாக சொன்னால் மட்டும் போருமா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி சொல்கிற முதலமைச்சர் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியிலேருந்து எடுத்து நீங்கள் இன்னொரு இதில் கொடுக்கல, எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்னு நான் ஸோ நான் இப்போ வந்து பிரேம் சார்கிட்ட நேரடியாகவே ஒரு கொஷினை கேட்குறேன். என்ன அப்படின்னா, ராசிபுரம் தொகுதிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 5 விஷயம் நான் வந்து மாற்றிடுவேன் அப்படின்னா பிரேம் சார் என்ன 5 விஷயத்தை மாற்றுவார்? முதல்ல வந்தோடனே பிரதான பிரச்சனைகள் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து இருக்கிற பயன்பாட்டில் இருக்கிற பிரச்சனையை ஃபஸ்ட்டு தொடாமல் இருந்தால் போதும், அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் பஸ் ஸ்டாண்டை நாங்கள் இது வந்து மாற்ற விட மாட்டோம் மேடம். நீங்கள் மக்களுக்காக அரசா, அரசுக்காக மக்களாங்கிறதுல பார்க்க, மக்களுக்காக தான் அரசு, அவங்க கேட்குறத செஞ்சு கொடுக்குறதா ஒரு அரசியல்வாதி எங்களோட வேலை. இதை தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சொல்லிகிட்டே வராங்க. தொடர்ந்து ஒரு மாத காலமாக நீங்கள் பேசுறதெல்லாம் பாருங்கள், மக்கள் நல சார்ந்தது தான், மக்களுக்காக தான் நாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்டு பிரச்சனையை எவ்வளோ கீழே இறங்கி எந்த லெவலுக்கு இறங்கி போய் நிறுத்த முடியுமோ, ஸ்டே ஆர்டர் வாங்கி கேஸ் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்குறதுனால சரி, இங்கே இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்டையே நல்லா மேம்படுத்தி கொடுக்கலாம். நீங்கள் அங்கே போய் எனக்கு வந்த செய்தி அங்கே ஏன் மாற்றினாங்கிறத நீங்கள் எதுக்காக அங்கே மாற்றினாங்கன்னா, வேற ஒரு சூழ்நிலையை சொல்கிறாங்க, ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்லாம் அங்கே ஆகுது, அதனால தான் அங்கே கொண்டு போனதாவது மக்களே சொல்கிறாங்க. இதை நான் கேட்கல, அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு அங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் அப்படியே போகுது, தேவையான இதுக்கெல்லாம் போகுது. அப்படிங்கும் போது நீங்கள் மக்களை நீங்கள் தொந்தரவு பண்ணிவிட்டு அங்கே போகிறதுல எந்த இது நியாயம்? நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் வைஸ் இங்கே வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து என்னை கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து திருப்தியாக இல்லை. நான் இப்போ சொன்ன அந்த ஸ்னேக் பைட் கேஸ், ஒருத்தர் இறந்து போனதோ, அது ஸ்னேக் பைட் மட்டும் இல்லை, ஒரு செஸ்ட் பெயின் வந்தால் கூட, இப்போ நீங்கள் ஈவினிங் 7-8 மணிக்கு ஒரு செஸ்ட் பெயின் வந்தால் அவங்க எல்லாம் வேறு டிஸ்ட்ரிக்ட் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஒரு ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு ஹைடெக் எல்லா ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லேயுமே வந்துட்டு முழுமையாக டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வித் ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ், மெஷினரிஸ் எல்லாருமே வச்சு கொண்டு போகிறதுல எனக்கு இருக்குது. அப்போ நான் சொன்ன மாதிரி மலைவாழ் மக்கள் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க மேடம். இவங்களோட கோரிக்கையெல்லாம் வந்து நல்ல இடங்களுக்கு வந்து பட்டா இல்லாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி தான் வந்ததாக சொல்கிறாங்க, அதுவும் செய்யலை. அப்படிங்கிற போது அதெல்லாம் சரி, அதாவது வாழ்க்கைக்கு பேசிக்காக நீங்கள் வந்து அடிப்படையான விஷயங்களில் நீங்கள் செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து லாங் டேர்ம் பிளான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அடிப்படையாக நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போனால், அடிப்படை வசதியே இல்லாத நான் உனக்கு இதை பண்ணுவேன் இதை பண்ணேன்னா 20-30 வருஷம் அதனால முடியாது. இதுதான் என்னோடய பிளான் பண்ணி அடுத்தடுத்து வர்றதில் நாங்கள் போகிறதில்ல. இன்னொரு விஷயம், இங்கே ஓப்பன் ட்ரைனேஜ் ரொம்ப நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஓப்பன் ட்ரைனேஜ் நீங்கள் வீடை நீங்கள் போய் பாருங்கள். இல்லை, நானும் பார்த்தேன் வர வழியிலலாம் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் இந்த சைடு இவ்வளோ பெரிய அதில் ஒரு கவர் அவங்க சொல்கிறாங்க, அது ஒரு எண்டில் போய் முடியுது. ஆமாம், அதுதான் அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம், எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அது கவர் பண்ணணுமா, கான்க்ரீட் சீலை போட்டு கவர் பண்ணிடுறீங்க. எவ்வளோ குழந்தைங்கள்லாம் பாருங்கள், அது பக்கத்துலேயே உட்காந்து விளாண்டுட்டு தொத்து வியாதிகள்லாம் வருது. இது எல்லாமே எப்போனா நீங்கள் மக்கள்கிட்ட போய் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் கூட இருந்தால் தான் இதெல்லாம் உங்களுக்கு தோணும், செய்யறதுக்கான எண்ணம் வரும். உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு நேரம் கொடுத்து உங்களுடைய நேர்காணல் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் தேர்தல் களத்தில், அதுவும் பிரச்சார நேரத்தில் பிஸியாக இருக்கீங்க. அதுலேயும் இன்றைக்கி குறிப்பாக வந்து உங்களோட பிறந்த நாள்,
அதில் எங்கள் குழு சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். அந்த பிஸி டைம்லேயும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பல நல்ல விஷயங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. அதோட நல்ல எண்ணத்தோட களத்தில் நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் உங்களோட பயணத்தை தொடங்கியிருக்கீங்க. வெற்றி பெற எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.